மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு துணை கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட அடுத்த நாளே கள்ளசந்தையில் மதுபான விற்பனை களை கட்டியது. இது தொடர்பான காணொளி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு காவல் துணை கண்காணிப்பாளராக இருந்த சுந்தரேசன் மயிலாடுதுறை பகுதியில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த 23 பார்களை பூட்டி சீல் வைத்தார். இது ஆளும் கட்சி நிர்வாகிகள் இடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து அவரை பணியிடை மாறுதல் செய்ய பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்ட நிலையில் காவல்துறை மேலதிகாரிகள் அழுத்தம் காரணமாக துணை கண்காணிப்பாளரின் வாகனம் பிடுங்கப்பட்டது. இதனையடுத்து அவர் அலுவலகத்திற்கு நடந்து செல்லும் காணொளி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த துணை கண்காணிப்பாளர் சுந்தரேசன், உளவுத்துறை ஐஜி செந்தில்வேல், சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஆகியோரின் தூண்டுதலின் பேரில்தான் பழிவாங்கப்படுவதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து துணை கண்காணிப்பாளர் சுந்தரேசனை பணியிடை நீக்கம் செய்து உள்துறை செயலாளர் உத்தரவிட்டார். அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட மறுநாளே மயிலாடுதுறை பகுதியில் பூட்டி கிடந்த சட்டவிரோத பார்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சித்தர்காடு பகுதியில் காவிரிக்கரை அருகே உள்ள டாஸ்மாக் கடைக்கு வெளியே அட்டை பெட்டியில் வைத்துக் கொண்டு டாஸ்மாக் மது விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இரவு கணக்கு முடித்து செல்லும் டாஸ்மாக் கடை மேற்பார்வையாளர் எந்த விதியின் கீழ் கடைக்கு வெளியே அதிகப்படியான மதுபான பாட்டில்களை விற்பனை செய்ய அனுமதித்தார் என்பது குறித்தும் அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேலும் மதுவிலக்கு பிரிவு காவல் துணை கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் உத்தரவு வருவதற்கு முன்னதாகவே திமுகவினர் பார்களை திறந்துவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்போது வெட்ட வெளியில் மதுபானம் விற்கப்படும் காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது.